அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடும் கோபத்தில் ஆத்திரத்தில் என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை மாண்புமிகு பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய அமைப்பு. அதிலிருந்து அது செயல்பட்டு வருகிறது. RSS போன்ற அமைப்புகள் இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடாது, அது கலைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து இந்து சமய அறநிலையத்தில் கலைத்து விடுவோம் என்று பகிரங்கமாகவே தெரிவிக்கிறார்கள். அவர்களின் குரலை பிரதிபலிப்பவராக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்தின் சார்பில் ஏற்கனவே கடந்த காலங்களில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலந்தொட்டு, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலந்தொட்டு, கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலந்தொட்டு கல்லூரிகள், உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள், தொடக்கப்பள்ளிகள் என ஏராளமாக கட்டப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயில் நிதி எடுத்து தவறாக கல்விக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று கூறியிருக்கிற கருத்து மிக மிக தவறான கருத்து, கண்டனத்திற்குரிய கருத்து. அவர் ஒரு கோபத்தில், ஒரு ஆத்திரத்தில் தான் விரும்பியபடி ஒரு அணியை உருவாக்க முடியவில்லையே என்கிற ஆதங்கத்தின் காரணமாக, வருத்தத்தின் காரணமாக இப்படிப்பட்ட செய்திகளை கூறுகிறார். இது கண்டனத்திற்குரியது. அதான் ஆத்திரத்தில் அவர் பேசுறாரு. கம்யூனிஸ்டுகளை பற்றி ஆத்திரத்தில், கோபத்தில், எரிச்சலில் பேசுறாரு. அவர் விரும்பியபடி ஒரு அணி அவரால் உருவாக்க முடியல. அவர் தன்னை ஒரு எம்ஜிஆராக கருதுகிறார், தன்னை ஒரு ஜெயலலிதாவாக கருதுகிறார். எம்ஜிஆரை போல ஜெயலலிதா போல ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார், கனவு காண்கிறார். அவருடைய கனவு நிறைவேறலை. அது நிறைவேறாத காரணத்தினால் கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி தரம் தாழ்ந்த முறையில் பேசுகிறார். கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும் இடமே தெரியல, அது அழிஞ்சு போயிடுச்சு என்றெல்லாம் பேசுகிறார். அது இருக்கிறதா இல்லையா என்பது 2026 தேர்தல் மூலமாக அவரை தெரிந்து கொள்வதற்குள்ள ஏற்பாட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செய்யும். தெரியல, அதை பற்றி எனக்கு தெரியல. பொதுவாக பத்திரிகையாளர்கள் அனைவரும் மதிக்க வேண்டும்.